என்னது ஹாஸ்பிட்டல் பில் 2000? ஹாஸ்பிட்டல் பில் 2000? நண்பர்களே, கன்சிடென்சி சேலஞ்ச் டே 36. நீங்க ஒரு டீ அடிச்சாச்சு. டீ அடிச்சுட்டு ஐஸ் கியூப்ல ஃபேஸ் டிப் பண்ணி நல்லா கழுவியாச்சு. உள்ள பார்த்தா நம்ம ஹாரி பட்டர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மணக்கத்தை போட்டுட்டு 10 ரூபாய்க்கு சுட சுட நல்லா வெரைட்டியா வடை வாங்கியிருந்தோம். நம்ம நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதில் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலன்னு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லை துணி வர துவைக்கணும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டாச்சு. அப்போதான் ஹாஸ்பிட்டல் முடிச்சு வர்றப்ப துணி ஓடிட்டு இருக்கும். ஸோ துவைக்க ஈஸியாக இருக்கும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே என்ட்ரி போடுற இடத்துல குடில் வச்சிருந்தாங்க. இந்த குடில பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல டுடே பில்ல நினைச்சு கவலைப்படுறதான்னு ஒன்றும் தெரியாம டாக்டர் பார்க்க செகண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல போய் டாக்டர் பார்க்கலாம் லிஃப்ட்ல போனா சேஃப்ட பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டிஎம்சி ஸ்கேன் எடுக்கும். அதனால கீழே போய் ரிசிப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதே லிஃப்ட்ல கீழே வந்து இந்த இசிஜி அண்ட் எக்கோ டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு இதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியே தனியாக உட்காந்துருக்கும் எனக்குள்ள ஒரு நிறைய தாட் ஓடிச்சு. லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஓவர் திங்க் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டாங்க. ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பிசியோதெரப்பி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எடுத்த ஸ்கேனுக்கு அப்புறம் டாக்டர் எல்லாத்துக்கும் கீழே பே பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பே பண்ண கீழே போய் பார்த்தா 2000. சுச்சுவேஷனா ரொம்ப பேனிக் ஆனேன். ஏன்னா 2000 கையில் எல்லா அக்கௌண்ட்ல தான் இருக்கு. நான் சென்ட் பண்றப்ப 4 தாட்டி சென்ட் பண்ணேன். ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக சென்ட் ஆயிருச்சு. 2000 பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் வாங்கியாச்சு. ஒரு 4 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கியாச்சு. ஒரு வழியாக விஷயம் தெரிஞ்சிச்சு. நார்மல் தான், அப்புறம் அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. டுடே எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நான் டாக்குமெண்ட் எடுக்க ஊருக்கு வந்து திருப்பி ஊருக்கு போறேன். ஸோ ஊருக்கு வந்து 2 நாள் கூட ஆகலாம். இன்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தாலும் என்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. அம்மாக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.